ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சினிமாபுரம். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய பேருக்கு க்ரைம் த்ரில்லர் படம்னா ரொம்ப பிடிக்கும். எதுக்காகனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கே படம். அதுவும் முக்கியமாக சொல்லப்போனால் மலையாள படம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, படத்தில் அதிகமாக தேவையில்லாத பாட்டுலாம் இருக்காது. கதைக்கு ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் படத்துக்குள்ளே வரும். ஸோ அதனால் மலையாள க்ரைம் த்ரில்லர் படம்னா ரொம்ப ரொம்ப நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ அதேமாதிரி ஃபேன்ஸுக்காக பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு க்ரைம் த்ரில்லர் படம் சொல்ல போகிறேன். மலையாள படம் தான். தமிழ் டப்பிங் உங்களுக்கு இந்த படத்துக்கு கிடைக்குங்க. இந்த படத்துடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோலம் அப்படின்றது அந்த படத்துடைய பெயர். இந்த படத்தை சம்ஜத் அப்படின்ற டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆஃபீஸ். அந்த ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு 15 பேர் கீழே தான் ஒர்க் பண்ணுறாங்களே. ஒரு டீம் லீடர், ஒரு மேனேஜர், அப்புறம் எம்ப்ளாயீஸ். அந்த ஆஃபீஸில் ஒரு நாள் மேனேஜர் ரெஸ்ட் ரூம் போகிறாரு. ரெஸ்ட் ரூம் போனவர் வெளியே வரவே இல்லை. டிஎல் மேனேஜர் எங்கன்னு கேட்குறாங்க ஸ்டாஃப்கிட்ட. அப்போ ஸ்டாஃப் சொல்கிறாங்க அவர் ரெஸ்ட் ரூம் போனான்னு சொல்கிறாங்க. ரெஸ்ட் ரூம் போய்ட்டு கூப்பிட்றாரு. அவருடைய ப்ரைவேட் ரெஸ்ட் ரூம் போய் கூப்பிட்றாரு. அவர் ரீப்ளை பண்ணவே இல்லை. பார்த்தா கதவு லாக் ஆகிருக்குது. ஸோ அந்த ரெஸ்ட் ரூமை திறந்து பார்த்தா உள்ளே அந்த மேனேஜர் இறந்து கிடக்கிறாரு. கீழே விழுந்து ரத்தம் சொட்ட மனுஷன் இறந்து கிடக்கிறாரு. அவருக்கு என்ன ஆச்சு, அவர் எப்படி இறந்தார் அப்படின்ற மாதிரி போலீஸ் அங்கே இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த கதையில் என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, படமே பார்த்தீங்கன்னா ஒரே லொக்கேஷன் தான். அந்த ஆஃபீஸ் மட்டும்தான். மேக்ஸிமம் 95% படம் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ்க்குள்ளே மட்டும்தான் இருக்கும். அந்த ஆஃபீஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளை ரொம்ப டல் அடிக்காமல், ரொம்ப போர் அடிக்காமல் ஒரு என்கேஜாக வச்சுருக்காரு டைரக்டர். நெக்ஸ்ட்டு என்னவா இருக்கும், என்ன தான் நடந்திருக்கும் அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மண்டையை போட்டு பிச்சுக்கிற அளவுக்கு கதையை கொண்டு போகிறாங்க. அவ்வளோ சூப்பராக அந்த இன்வெஸ்டிகேஷனை கொண்டு போவார். ஸோ அதே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா இசை ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு சொல்லுவேன். அந்த கதை ஓட்டத்துக்கு இசை அவ்வளோ ஹெல்ப் பண்ணிச்சுன்னு சொல்லுவேன். நடிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை அவ்வளோ கச்சிதமாக சூப்பராக பண்ணிட்டாங்க. சரி, இந்த படத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் தாங்க. 2 ஹவர்ஸ்ன்றதால ஃபஸ்ட்டு ஒரு 1.5 ஹவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குது. என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குது. லாஸ்ட்டில் சொல்லிடுறாங்க அவருக்கு இதான் நடந்துச்சு, நம்மள காட்டிடுறாங்க. காட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதை ஃபஸ்ட்டு எப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சோ அந்த இன்ட்ரெஸ்டிங் கொஞ்சம் குறையுது. இதான் தெரிஞ்சு போச்சு, அவருக்கு இதான் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதையில் ஃபஸ்ட்டில் இருந்த இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் போக போக குறைய ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவான். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் கதையை. லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கதையை கொஞ்சம் சஸ்பென்ஸாக வச்சு படத்தை முடிச்சிருக்கலாம். பட் டைரக்டர் இதான் பண்ண முடியும். அந்த கதையில் அவர் எதுக்காக இறந்தான்னு காட்டுறாங்களே, ரீசன் காட்டுறாங்களே, அந்த ரீசன் ரொம்ப ரொம்ப ஒரு வேலிடான ரீசன். அந்த வேலிடான ரீசனுக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஏன் இறந்தார் அப்படின்றத கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுற மாதிரி அந்த கதையை கொண்டு போகிறாங்க. அந்த வேலிட் ரீசன் பார்த்தீங்கன்னா நிச்சயம் இங்கே நிறைய ஆஃபீஸில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ இந்த படம் மொத்தத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான போன கதை. லாஸ்ட்டில் கொஞ்சம் கொஞ்சம் டல் அடித்தா கூட ரொம்பலாம் போர் அடிக்கல. நிச்சயம் வீட்டில் போட்டு பார்க்கலாம். வீட்டில் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். இந்த படம் அமேசான் ப்ரைமில் உங்களுக்கு தமிழ் டப்பிங் அவைலபிள் இருக்குது. போட்டு பாருங்கள். ஒரு நல்ல க்ரைம் த்ரில்லர் படம் பார்த்து ஃபீல் உங்களுக்கு கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த படம் எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3.25 ரேட்டிங் கொடுத்துட்டு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.